இது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோங்க, ஆனால் இதுதான் உண்மை. கடவுளாக இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்பணுன்றதை விட நம்பிக்கையும் தாண்டி அனுபவம். எந்த ஒரு உறவாக இருக்கட்டும், இல்லை நண்பராக கூட இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க மற்றவங்க பேச்சை இல்லை அடுத்தவங்க பேச்சை உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. உங்களோட பேச்சை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதை தான் சொல்கிறது. அப்படிப்பட்ட உறவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணாலுமே இருக்கலாம். கொஞ்சம் அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மற்றவங்கள பற்றி அவன் இப்படி, அவள் இப்படி, அவங்க இப்படி, ஐயோ அவங்களா அப்படின்ற பேச்சை பேசுகிறவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒரு சொடக்கு போகிற நேரம் கூட ஆகாது. நம்மளை பற்றி புரளி பேசுகிறதுக்கும், நம்மளை பற்றி இல்லாத பொல்லாத பேசுகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. நம்பிக்கைன்றது தான் வாழ்க்கை. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதையும் தாண்டி ஒரு சகோதரியாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், உங்கள் தூரத்து சொந்தமாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதை அவங்க எப்படின்னா மற்றவங்கள பற்றி உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க பாருங்கள். அவங்க இப்படி, இவங்க இப்படிலாம் இருக்காங்க, எனக்கு தெரியும் இவங்கள பற்றி அப்படின்னு சொல்கிறவங்க உங்களை பற்றி நீங்கள் சொன்ன ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை பற்றி இவங்க அப்படி கிடையாது, அவங்க அப்படி கிடையாது, அவளா அப்படின்ற பேசுகிற பேச்செல்லாம் உங்களுக்கு பின்னாடி நிறைய பேசுவாங்க. என்றைக்கு மற்றவங்கள பற்றி ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் உங்கள்கிட்ட புரளி பேசுகிறாங்களோ, உங்களை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு நேரம் ஆகும், எவ்வளோ செகண்ட் ஆகும்னு நினச்சி பாருங்கள். அப்படிப்பட்ட உறவு யாராக இருக்கட்டும், கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நண்பராக இருக்கட்டும், விலகி வைங்க, எச்சரிக்கையாக இருங்க. அனுபவமே மனுஷனுக்கு ஒரு சிறந்த ஆசான் ஆவாங்க. நம்ம போய் ஸ்கூலில் படிக்கிறோம், போகிறோம், எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். நமக்கு நம்ம படிப்பு ஒரு வகை படிப்பு முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை விட அனுபவம் தான் சிறந்த ஆசான் ஆவாங்க. அதனால் அனுபவத்தில் சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்க புரளி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை அப்பயே நிறுத்திக்கோங்க. யாரை பற்றியும் என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்களோட பேச்சு எங்கேயும் வெளியில் போகாமல் இருக்கும்.